எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே நம்ம கடைசியாக பார்த்தோம். 7, 8 நம்ம பார்த்தோம்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் ஊஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். அல்லேலூயா. சொல்லப்பட்டபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வசனம். எங்க அப்பா கடைசியா இறக்குறதுக்கு முன்பாக கடைசியா கொடுத்த வசனம் இதுதான். வாக்குத்தத்தமும் இதுதான். 3 அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் அந்த இது வச்சிருக்கிறீங்க? அந்த பிளாட் வாக்குத்தத்த அட்டை நிறைய பேர் அது இல்லை. அது அழியாத மாதிரி அடி கொடுத்துருக்காரு. அழிவில்லாத வார்த்தை யார் கொடுத்துருக்காரு? பிளைவுட் மாதிரி போட்டு அதில் கரெக்டாக வச்சு அழியாத மாதிரி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அது வார்த்தையில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவரை நம்பலன்னா எதுவுமே நடக்காது. இந்த வாழ்க்கையில பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்பிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தோட இதே பெருக்கத்தின் வருஷமா இருக்கும் என்று சொன்னேன். அல்லேலூயா. பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவரை மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரத்துல அந்த வாழ்க்கையில பெருக்க வேணும் நம்ம விரும்புவோம். ஆனா பிரச்சனை வரும்போது நம்பிக்கை இழந்துருவோம். ஆண்டவர் எனக்கு நம்பி என்ன வேணும் இழந்துருவோம். சோதனை வரும்போது, வேதனைகள் வரும்போது, கவலைகள் வரும்போது, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் ஏதாவது வந்து சூழ்ந்திருக்கும் போது அந்த நம்பிக்கையை இழந்துருவோம். வர வேண்டிய காரியங்கள் வரல. நான் ஜெபித்துக் கொண்டு இருந்தேன், நான் கேட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் மேல இதை என்ன பண்றோம்? இழந்துருவோம். நம்பிக்கையை இழந்துருவோம். ஆனா நம்புறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பொய்ய ஈஸியா நம்பணும், உண்மையை ஈஸியா நம்ப மாட்டாங்க. உண்மையா நிஜம்தானா சொல்லி ஆராய்வாங்க. பொய் சொல்லி பாருங்க, ஈஸியா நம்பிடுவாங்க. அதுதான் மனுஷனோட தன்மை. மனுஷனோட தன்மை அதுதான். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னா அவர் மேல் முழுமையா நம்பணும். பிரச்சனையின் மத்தியில அவர் என்ன பண்ணணும்? நம்பணும். மலை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை மத்தியில் நீ இருக்கிறீர் என்று அவரை நம்பணும். ஏன்னா யார் அந்த மாதிரி நம்பிக்கையை வைத்திருப்பார் என்று சொன்னா அவன் தண்ணீரத்தை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மாலைப்பால். அல்லேலூயா. ஏன்னா நான் எந்த சூழ்நிலை வந்தாலும், என் வாழ்க்கையில வறட்சி வந்தாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இயலாமை வந்தாலும் இல்லாமைகள் வந்தாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பேன்.
அதான் உங்க அறிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் இந்த வார்த்தை தான் சொல்வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அது அந்த பெருக்கத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யார்? பாக்கியவான்கள். நீங்க யார்? பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் கோடை காலத்திலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பனி அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கனி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கனி கொடுக்கறது நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னா தேவை எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ண கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பிரசன்னத்திலே நான் இருக்கும்போது அவர் என்ன எங்க நிக்க வச்சிருக்கிறாரோ, சங்கீதம் 23 சொன்னா, நீக்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் நன்மை என்ன தண்டு இலையுதிரா இருக்க மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீட்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, நீட்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அப்போ அவர் வந்து நமக்கு நட்டுறானா, அவர் நம்மளை நட்டு வச்சாருன்னா, கரெக்டான இடத்துல வச்சாருன்னா, ஏன்னா சொல்லலாம் கர்த்தன் நீராதான் தாழ்ச்சி அடைய. அந்த தாழ்ச்சி அடையினா உண்மை குறைவு இல்லை. நான் நிறைவை மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். அல்லேலூயா. தன் கனியை தந்து அப்படின்ற தன் கனியை தருகிறவரா இருப்பான். இப்போ வேற இன்னொருத்தரோட மரத்தை கனியை நான் தர முடியாது. மாமரம் மாங்கனியை தான் தரணும், தேங்காய் கனியை தராது. தேங்காய் மரம் தேங்காய் கனி தான் தரும், வாழைப்பழம் கனியே தராது. அல்லேலூயா. வாழைப்பழம் காய்க்காது தேங்காய் மரத்துல, தேங்காய் தான் காய்க்கும். அது எது வாழைப்பழம் நட்டனா அதோட விதையை போட்டனா வாழைப்பழம் தான் முளைக்கும். தேங்காய் எதிர்பார்த்துருக்க முடியாது. தேங்காய் எதிர்பார்த்தா தேங்காய் வராது. எங்க நீங்க எதை போட்டீங்க? வாழைப்பழம் வர்றதுக்கு வாழைப்பழம் விதை என்ன பண்ணும்? போட்டீங்க. அதனால போட்ட முதல்ல அப்போ என்ன பண்ணும்? அதுதான் வரணும். அந்த கனியை கொடுத்தனா அதான் அந்த மாதிரி அந்த கனி கொடுத்தாதான் அதுக்கு நல்லது. அல்லேலூயா. உங்களுடைய கனிகளை நீங்க தான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களோட பயங்கரமா இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க போல நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா முடியாது. உங்களால என்ன முடியுமோ அதான் உங்களால கொடுக்க முடியும். அதுல சந்தோஷமா இருங்க. நீங்க கொடுக்கிற கனிகள்ல சந்தோஷமா இருங்க. இப்போ நீங்க கொடுக்கறத விட நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா அதுல பிற்காலத்துல வரும்போது இப்ப இருக்கிற காட்டில அநேக கனிகள் என்ன பண்ணி கொடுப்பீங்க. இப்ப கொடுக்கறத விட அதிகமா என்ன பண்ணீங்க கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க உண்மையா இருக்கிறீங்க, நீங்க கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நானு என் மனைவி மாதிரி நாங்க அவளோட மாதிரி நான் என்ன பண்ண செய்ய முடியாது. உண்மைதான். இல்ல ஜேம்ஸ் பிரதர் மாதிரி நான் வந்து காரியங்களை செய்ய முடியாது. அவருக்குரிய காரியங்களை அவர் செய்வாரு. அவருக்கு செயல்படுகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் செயல்படுவார். அவரோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாரும் செயல்படுறோம் வேற மாதிரி. இங்க நம்ம சபைக்குள்ளால வரும்போது அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றாய் இணைகிறது. அல்லேலூயா. சபைக்குள்ள உங்க கனிகளை நீங்க வந்து எடுத்துட்டு வந்து நீங்க வச்சீங்கன்னா அழகா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நீங்க உங்களுக்கு பெஸ்டா நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல பெஸ்டா நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பாரே. ஆண்டவர் வந்து கேள்வி கேட்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் கொடுத்தேனே, நேரத்தை கொடுத்தேனே, தாளத்தை கொடுத்தேனே, நீ ஏன் இதை செய்யல அப்படின்னு கேட்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். புரியுதா நான் சொல்ல வருது? ஆண்டு நேரத்தையும் தாளங்களையும் கனிகளை கொடுக்கிற வாய்ப்புகளை என்ன பண்றாரு? கொடுக்குற நம்ம கிட்ட. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை பார்க்காம, அவங்க கனியை பார்க்காம, அவங்க வரங்களை பார்க்காம, அவங்களுக்குரிய காரியங்களை பார்க்காம
நமக்கு என்ன கிடைக்கப்பட்டதோ அதை நம்ம என்ன பண்ணணும், சரியா செஞ்சுட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதான் நம்ம கொடுக்க முடியும். அல்லேலூயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் உரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அப்போ கால்வாய்னா தண்ணி எங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ண வேற வைக்கிறேன் விடுறேன். ஒரே இடத்துல நான் நாட்டப்பட்டவனா இருக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இந்த இடத்துல நான் வைக்கப்பட்டேன்னு சொன்னா வளர்ச்சி இருக்காது. நம்ம நினைப்போம் சில இடத்துல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம சபையை விட்டு அதுக்கு சில டைம் வந்து ஹார்ஷா இருக்கும். நம்ம சபையில வார்த்தைகள் ஹார்ஷா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாம என்ன பண்ணுவாங்க, நான் வேற எதாவது ட்ரை பண்ணலாமா, இது வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாமா. காரணம் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு அப்படின்னு. இது ஆண்டவர் வந்து உணர்த்தினாரு, ஆண்டவர் வந்து அங்க போ சொன்னாரு, இந்த பாஸ்டரை தான் காட்டினாரு. இருக்கிற இடத்துல கனி கொடுக்கணும். அதுல நீங்க எப்படி ஒரு காரியம் சபை இந்த இதுல இருந்து உங்களுக்கு ஹார்ஷா வந்ததா, மாத்திக்க வேண்டிய காரியம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாதான் இங்க இருந்து பேசப்படுது. ஆனா சொல்ல என்ன பத்தி தான் பேசினாரு பாஸ்டர், என்ன பத்தி தான் பேசினாரு பாஸ்டர். அப்போ என்ன பத்தி தான் பேசினாரு பாஸ்டர்னா குற்றம் பண்ண உள்ளதான் குறுகுறுக்கும். உண்மைதானங்க. நான் பொதுவாக தான் சில டைம் வந்து மாட்டேன். ஆனா வந்து என்ன பண்ணும், அவன் உள்ளக்குள்ள என்ன பண்ணும், பேசிப்பாடு இன்னைக்கு என்ன பத்தி உங்க வீட்டுல நடக்கிறதால நான் வந்து எப்படி விட்டு கேட்டுட்டா இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், நீங்க வெளியில என்ன பண்றீங்க எனக்கு என்ன தெரியும். ஆண்டு என்ன உணர்த்துறாரோ, ஆவியான என்ன உணர்த்துறோ அதுதான் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியும், பேச முடியும். அது பேசலன்னா என்ன கேட்பார் ஆண்டவர். உங்க வாழ்க்கை சீரமைக்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஒழுங்கா ஆண்டுக்குள்ள நடத்துறதுக்கு இங்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, வார்த்தைகளை கொடுப்பாரு. சில நேரத்துல தேனை போல இனிக்கும், சில நேரத்துல பச்சை மிளகா போல காரமா இருக்கும், இல்ல பாவக்காய் போல கசக்கும். ஆண்டோட வார்த்தை எப்படிப்பட்டதுதான். அல்லேலூயா. இருபுறமும் கழுகுல பட்டயமா இருக்கு. ஆண்டோட வார்த்தை எப்படி இருபுறமும் கழுகுல பட்டயமா இருக்கு. அது வெட்டும், காயப்படுவீங்க. ஏன்னா உங்களை சீர்படுத்துறதுக்கு, அது நீங்க உங்களை மாத்திக்கிறதுக்கு, சரியா உங்களை உங்க வாழ்க்கை அமைக்கிறதுக்காக தான் வார்த்தை வருது ஒழிய சும்மா ஏனோ தானே உங்களை திட்டணுமே, உங்களை குறை சொல்லணுமே கிடையாது. எந்த வார்த்தையும் இங்க வர்றது அப்படி கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும். ஆண்டுக்குள்ளாலே நிலைப்பட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேரூன்றி நிக்கிறதா இருக்க வேண்டும். கால்வாய் ஓரங்களிலே வேரூன்றி நிற்கப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த வேர்கள் வெள்ளடைய வேண்டும். அப்பதான் மரம் இன்னும் அதிகமா வளரும். அல்லேலூயா. வளர்ச்சி இருக்கும் அதிகமா, பெருக்கம் இருக்கும் அதிகமா, கனிகள் அதிகமா கொடுப்பீங்க. அல்லேலூயா. உஷ்ண காலத்தை காணாமல், உஷ்ண காலத்தை காணாமல். என்னதான் வெயில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு தண்ணி சோர்ஸ் வந்துட்டே இருக்குது, என் வேர்ல தண்ணி பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. தண்ணி எது குடிக்குது, பரிசுத்த ஆவியானவரை குடிக்குது. அல்லேலூயா. தண்ணி எதை குடிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குடிக்குது. உங்களோட பேஸ், உங்களோட வேர், உங்க இது, நீங்க உங்களோட பேஸ வந்து நீங்க பரிசுத்த ஆவியானோட இணைக்கப்பட்டதா இருந்ததுன்னா உங்களுக்கு குறைவு ஒண்ணு வராது. உஷ்ண காலத்திலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? சொல்றது புரியுதா? இது வரைக்கும் சொல்றது புரிஞ்சுதா? உங்கள் வேர்கள் கரெக்டா தண்ணீர் அண்டே இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே நீங்க வேறு ஆழமாய் பதிக்கப்பட்டது இருந்ததுன்னா, உங்க வாழ்க்கை ஆழமாய் பதிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுவீங்க, வளர்ந்துகிட்டு தான் இருப்பீங்க, பெருகிட்டு தான் இருப்பீங்க. என்னதான் வெயில் அடிச்சாலும், காத்தடிச்சாலும், புயல் அடிச்சாலும் அசைக்கப்படுவதில்லை, குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சிப்படுவதில்லை. தப்பாமல் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களோட அறிக்கை தான் எந்த காலத்திலும்
சொல்லுங்க, எந்த காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பேன். எந்த காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியா 14ஆம் அதிகாரத்துல, ஓசியா இந்த பக்கம் எல்லாம் போறதே கிடையாது. ஓசியான்னு ஒன்று இருக்கு, தெரியுதா? தானியேலுக்கு அப்புறம் ஓசியா, சரிங்களா? 14ஆம் அதிகாரம். இருக்குதா? இருக்குது, சின்னதா 14 அதிகாரம், ஒரு 9 வசனம் இருக்குது. வசனத்தை பார்த்தாதான் தெரியும், பைபிள் வசனம் தெரியல. 5-6 வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் நீலி புஷ்பத்தை போல் மலருவான். ஆமென். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அதுக்கப்புறம் நினைச்சிருக்க காரியம் வாசிங்க. முதல் காரியம் என்ன சொல்ற? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அல்லேலூயா. பனியை போல யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பனியை போல இருக்கிறார். அப்போ பனினா அது ஒரு உறைக்கப்பட்ட தண்ணீர் இல்லையா? பனினானது உறைக்கப்பட்ட தண்ணீர். அப்போ அதுல இருந்து அதுல தண்ணி வரும், அது வச்சுனா தண்ணி வரும். அதுல பூக்கள் மலர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல வளர்ற நீலி புஷ்பத்தை போல என்ன பண்ணுவா? யாருப்பா? நான் இருப்பேன். நான் போய் மலர்வேன். நீலி புஷ்பத்தை போல் நானே மலர்வேன். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பேன். அல்லேலூயா. அப்போ லீபனோன் எப்படி இருக்கிறோம் தெரியாது, நம்ம வாசிக்கிறோம். எப்படி இருக்கு அதை நம்ம பிக்சர் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் கிளைகள் ஓங்கி படரும். கிளைனா ஓங்கி படரும். அது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அந்த சைடு, இந்த சைடு எல்லா இடமும் படரும். ரைட். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும். அல்லேலூயா. ஒலிவ மரம் பார்த்துருக்கீங்களா? அது நீங்க பிக்சர் பார்த்து கூகுள்ல இருக்கும். ஒலிவ அது கிளைகள் எப்படி இருக்கலாம்? இது ஒன்று போகும், இது ஒன்று போகும், இது ஒன்று போகும். அது பார்க்கவே அழகா இருக்கும். அது இங்க ஸ்டெம் வந்து ஒரே ஸ்டெம்மா இருக்கும். ஒரே கிளைகள் இப்படி ஒன்று போகும், அப்படி ஒன்று போகும். அது பார்க்கும்போது டிசைனா இருக்கும். அந்த பின்னலா இருக்கும். பின்னலா இருக்கும். அது வந்து அந்த எண்ணெய் எடுப்பாங்க. அந்த இலையில மருந்து இருக்குது. நிறைய விதமான காரியங்கள் அந்த ஒரே மரத்துல இருந்து போடுவாங்க, எடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அது அந்த அலங்காரத்தை போல என்ன பண்ணா இருப்பாங்க. அப்போ வாழ்க்கை அழகா இருக்குன்றாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அழகா இருக்குன்றாரு. ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, வேரூன்றி ஸ்ட்ராங் இருப்பீங்கன்றாரு. படர்வீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போவீங்க. உங்களை வச்சு நீங்க அதை பாருங்க. நீங்க உங்களை வச்சு அதுல பாருங்க. முதல்ல எப்படி இருப்பீங்க? அவர் பனியை போல இருக்க, குறைவு இருக்காது. உங்களுக்கு போஷிக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போஷிக்கிறாரு. அப்புறம் அது வளர்ச்சி இருக்கும், மலருமா இல்லையா? அப்போ எல்லா இடத்துலயும் அந்த ஒரு வளர்ச்சி இருக்கும், பெருக்கம் இருக்கும். அப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, வேரூன்றி நிற்பீங்க. நீங்க பலன் ஒன்று இருப்பீங்க, பலன் குண்டி போகாது, படருவீங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க போவீங்க. உங்க வளர்ச்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாரு. உங்களை எல்லா இடத்துக்கும் படர செய்வாரு. எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். எல்லாவற்றையும் வளர்ந்து உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். ஆசீர்வாதமா வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ அடுத்த வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். அல்லேலூயா. உங்க கிட்ட வரவங்க அவங்களும் செலுத்திருப்பாங்க. உங்க கிட்ட வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? செலுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் குறைவு இருக்காது. அல்லேலூயா. அவங்களும் குறைபட மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து நன்மை பெறுகிறவங்க உங்களுக்கு கீழே இருந்து எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வளருவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு லாபம் தான் இருக்கும், நஷ்டம் இருக்காது. அல்லேலூயா. இனி எனக்கு விக்கிரங்களுக்கும் அவனுக்கு செவி கொடுத்து அவனே நோக்கமாய் இருந்து தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான். என்னாலே? யாராலே? தேவனாலே. தேவனாலே என் கனி உண்டாயிற்று யார் சொல்லுவா? எப்ராஹிம் சொல்லும். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். அல்லேலூயா. அதை எப்படி வெச்சுக்கோங்க? கர்த்தருடைய வழிகள் என்னது? செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். அல்லேலூயா. வாசிங்க. பாதகரோ என்றால் அவைகளில் இடறுவார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? அதுல நடப்பார்கள். கர்த்தருடைய வழி என்னது? செம்மையானவைகள். அல்லேலூயா. செம்மையானவைகள். அந்த செம்மையான வழியில யார் நடப்பா? நீதிமான்கள் நடப்பார்கள். பாதகரோ இடறி போவார்கள். இடறி விழுவார்கள், போவார்கள் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள் தானே? சத்தமே இல்லையா? நீங்க நீதிமான்கள் தானே? நீங்க நீதிமான்கள் தானே? எதுல வைப்பீங்க? ஆண்டவர் வைத்த செம்மையான பாதையில் என்ன பண்ணுங்க? நடந்து போவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அது இவைகள் எல்லாத்தையும் உணரத்தக்கவன் யாருன்னு சொல்லணும். ஞானவான் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஞானவான் யாரும் இல்லை. ஆண்டவர் செய்கிற காரியங்களை, உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்களை உணர உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் பத்தாது. அதனாலதான் நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க. அற்புதத்தை மாத்திரம் எதிர்பாருங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி உங்க பிரச்சனை இருக்குதா, சோதனைகள் இருக்குதா, வேதனை இருக்குதா, அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். நீங்க செய்யறத உண்மையா செஞ்சுட்டு போங்க. அற்புதத்தை மாத்திரம் எதிர்பார்த்துருங்க. உங்க வாழ்க்கையில அற்புத சிஸ்டர்ல அங்க உங்க வாழ்க்கையில எனக்கு நடக்கிற அந்த அற்புதங்களை எதிர்பார்த்து என்ன பண்ணுங்க? இருங்க. அவர் செய்யற கிரியைகளை எதிர்பார்த்து இருங்க. அது மாத்திரம் போதுங்க. உங்க வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை. மனுஷனை எதிர்பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் உங்களை எதிர்பார்த்து வருவான். உங்க நிழல்ல ஆனா உங்களை படர வைக்கிற காரணம் எதுக்குன்னா, உங்களுக்குள்ளால தஞ்ச போகிறவங்க உங்களை எதிர்பார்த்து வருகிறாங்க. உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட போறது கிடையாது. இது வரைக்கும் இருந்ததுன்னா இதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க அவங்க கிட்ட கையேந்தி போகக்கூடாது. உலகத்தின் கையில நீங்க அகப்பட்டு கிடக்க கூடாது. ஆண்டவர் கரத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கரத்துல உலகம் இருக்குது. புரியுதா சொல்லுவது புரியுதாங்க? உங்க கரத்துல உலகம் இருக்குது. உலகத்தின் கரத்துல நீங்க இல்ல. நான் உலகத்தின் கரத்தில் இல்லை. உலகம் என் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உலகத்தின் அடிமை இல்லை. நான் உலகத்தின் எஜமான். ஹல்லேலூயா. என்ன எஜமானா வச்சிருக்கார் உலகத்துக்கு. ஆதாமை உருவாக்கும் போது உலகத்துல என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்தும், பாதுகாப்பும்
பராமரிக்கவும் செய்விக்க சொன்னார். அவனுக்கு அவன் கையில அந்த உலகத்தை கொடுத்தாரு. அதை இழந்து போயிட்டான். அவன் உலகத்து கையில போயிட்டான், மாட்டிக்கிட்டான். பாவம் வந்த போது உலகத்தின் கைக்குள்ளாலே அகப்பட்டு விட்டான். ஆனா திருப்பி அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை திருப்பி நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஆண்டவர் இந்த கையில உலகத்தை படைச்சார் இல்லையா, அது எல்லாத்தையும் அவர் கையில இருக்குது. எல்லாமே அவர் கரத்துல அடங்கி இருக்கிறது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் படைத்தவர். அப்போ அதே போல நம்மளும் என்ன பண்றோம்? எல்லாம் நம்ம கையில ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம கையில செல்போன் இருக்குது, செல்போன் இருக்குது. அதை வைத்து உலகமே எல்லா உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியுது, உலகத்துல இருக்க எல்லாத்தோட பேச முடியுது. கையில கொடுத்துருக்காரா இல்லையா? அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணுமா இல்லையா? உங்ககிட்ட வல்லமை இருக்குதுங்க. அது ட்விட்டர்னு ஒன்று இருந்தா போதும், இன்ஸ்டாகிராம் ஒரு காரியம் இருந்தா போதும். உங்க வார்த்தையை அதுல போட்டுட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பரவும். நீங்க போடுற போஸ்ட், ஒவ்வொரு போஸ்டும் எல்லா இடத்துக்கும் போகுது. இங்க மாத்திரம் கிடையாது, எல்லா உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் மூலைக்கும் போகுது. நீங்க தவறா காரியங்கள் போட்டா அதுவும் போகுது, பாசிட்டிவா போட்டீங்கன்னா அதுவும் போகுது. எல்லா கண்களும் அது உங்களோட காரியங்களை பார்க்கும். எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. மறைவா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க செய்யற காரியம் எல்லாம் வெளியரங்கமா இருக்குது, அவன் கையில இருக்குதே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். நீங்க அது கையில மாட்டிக்காதீங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நான் ஆரம்பத்துல சொல்றது அதான். உங்க கையில கொடுக்கப்பட்டது உங்க கையில தான் அது இருக்கணும், கண்ட்ரோல். அது உங்க கண்ட்ரோலா உங்களை மாட்டிக்க கூடாது. அல்லேலூயா. உங்களை அது கண்ட்ரோல் பண்ண கூடாது. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தின் லைன் தான், ஒரு தின் லைன், வெளிசான ஒரு கோடு தான். இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். அது அதை தாண்டிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் மீறி போயிடும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. கையில கொடுக்கப்பட்ட காரியங்களை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியணும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் வேணும், எல்லாம் செய்யணும். அதுக்குள்ள ஆண்டவர் தான் முக்கியம். என்டர்டெயின்மெண்ட் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. அப்பப்போ போர் அடிக்கும் போது அங்கங்க பார்க்கும்போது பார்த்துக்கலாம், அதுதான். அது தப்பு இல்லை. ஆனா அதுவே லைஃபா மாறக்கூடாது. Entertainment is not life. God is your life. ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கை. என்டர்டெயின்மெண்டா இருக்கணும்னா உலக பாதையிலே போயிட வேண்டியதான். அது உங்க வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. உலகம் உலகத்தோடு இருக்கட்டும், நாம் ஆண்டவரோடு இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சரியா நடந்து கொண்டு போங்க. உங்க வாழ்க்கை சரியா நடத்தி கொண்டு போங்க. அதான் சொல்ற, அவன் நீக்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் உருவாக்குறவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களும் உருவாக்குறவர்களா இருக்கீங்க. ஆண்டவர் வந்து வார்த்தையால என்ன பண்ணார்? உருவாக்குறார். நீங்களும் அதே போல இருக்கிறீங்க, ஆண்டவரை போல இருக்கிறீங்க. அவர் எப்படி வார்த்தையால இந்த உலகத்தை உருவாக்குறாரோ நீங்களும் அதே போல வார்த்தைகளால் உருவாக்குறவர்களா இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை இல்ல, ஒரு காரியம் இல்ல, அது உங்க பாசிட்டிவான வார்த்தையை என்ன பண்ணீங்க உங்க வாயிலிருந்து வந்ததுன்னா அது கண்டிப்பா உருவாகும், நடக்கும். அந்த வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டது. உங்கள் மேல அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாக்கு பயங்கரமான ஒரு காரியம், காட்டுத்தீ போல எரிச்சிரும் எல்லாத்தையும். சரியா பயன்படுத்தணும் இந்த நாக்கை. அல்லேலூயா. பேசுற வார்த்தைகள் சரியா பயன்படுத்தணும், பேசணும். ஏனோ தானே பேசக்கூடாது, தேவையில்லாத காரியம் பேசக்கூடாது.
ஏன் சில பேர் என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. சில பேர் பேசுறதே 10 வாட்டி பேசுவாங்க, 1000 வாட்டி பேசுவாங்க. ஆமா இப்பதானமா பேசுறமா, இப்பெல்லாம் திருப்பி திருப்பி அதே தான் பேசுவாங்க. எங்க வீட்டுல தான் அது நடக்குது. எங்க வீட்டுல தான் நடக்கும். ஒரு வாட்டி சொல்லிப்பாங்க, ஓகே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு சொல்லி தீராது. அவங்களுக்கு அது வரணும், அவங்களுக்கு காரியம் வரணும். திரும்பி திரும்பி என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒன் அண்ட் டன், அவ்வளவுதான். ஒரு காரியம் சொன்னா விட்டுணும். அதோட அதை 10 பேர்கிட்ட, நானும் கூட தான் 10 பேர்கிட்ட போகும்போது என்ன ஆகுது, மைண்டு டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகும். ஏன் இது மாதிரி பேசுறாங்க, ஏன் இது மாதிரி செய்யறாங்க, இங்க இந்த வாய் பயங்கரமான வாய்ங்க. ஜாக்கிரதையா இருங்க. எல்லாருக்கிட்டையும் அதே காரியம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இல்ல, ஒரு காரியம் சொல்லணும், அதோட நிப்பாட்டிங்க. ஒரு வாட்டி வெளியே போயிடுச்சுன்னா திருப்பி அதை திருப்பி பேசக்கூடாது. சொல்லிட்டா முடிச்சிடணும். ஒரு காரியம் 10 வாட்டி திருப்பி சொல்லும்போது டென்ஷன் ஆகும். ஜாக்கிரதையா இருங்க. நாவை காக்கிறவன் ஜீவனை காக்கிறார். நாவை காக்கிறவன் ஜீவனை காக்கிறார். நீங்கள் வேரூன்றி அவருக்குள்ளாக நில்லுங்க. அது மாத்திரம் போதும். நீங்கள் நின்று அவர் செய்யற காரியங்களை பாருங்க. அல்லேலூயா. அவர் செய்யற காரியம் மகத்துவமா இருக்கும். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செய்யற காரியம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். எங்கிருந்து வரும், எப்படி வரும் தெரியாது. ஆண்டவர் கொடுக்கறத கூரை பிச்சு தான் கொடுப்பாரு. ஹalleluya. கூரை பிச்சு தான் கொடுப்பாரு. துன்மார்க்கோ அப்படி இல்லாமல் காட்டு படகு பதரை போல என்ன பண்ணாங்க இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் காட்டு பதறடிக்கும் மரத்தை போல என்ன பண்ணாங்க இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் ஞானத்திலும் பாவிகள் நீதிமான்களிலும் சபையிலும் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார்னா ஒரு காரணத்தோட தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரே. விக்டரி அவுட்ரீச்ல உங்களை வைத்திருக்கிறார்னா ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கிறாரே. இங்கே துன்மார்க்கனுக்கு இடம் இல்லை. துன்மார்க்க குணங்கள் இருந்ததுன்னா ஆண்டவர் எடுத்து போட்டுருவாரு. அல்லேலூயா. புதிய காரியங்களை ஆண்டவர் தருவார். புதிய ஆத்மாக்களை தருவார். கண்டிப்பா தருவாரு. கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் தான் மாற்றம் வரும். மாற்றம் வரும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். உங்க வழியை அழிச்சால் அழித்தோ அழியாம நம்ம வேலை. என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் எப்படி போனேன், எங்க இருக்கிறேன், என்ன செய்யறேன் நான் நல்லா தெரியும். அவருக்கு மறைவா ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாச்சும் உண்மையா செஞ்சு போகணும். உண்மையா நடக்கணும் அவர் காட்டுற வழியில. அல்லேலூயா. வழி தவற கூடாது. வழி தவறி போக கூடாது. சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 100 4ஆம் வசனம். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். எப்படி வரணுமா ஒரு பிரகாரங்கள்ல வாசல்ல. அப்போ எத்தனை பேர் இந்த வாசல்ல வரும் துதியோட வந்தீங்க? துதியோட வந்தீங்க. பாராதனைக்கு யார் முதல்ல வந்தது? எல்லாம் வந்தது. துதிக்கும் போது எல்லாம் வரணும். எல்லாம் நேரத்தோட வரணும். எல்லாரும் வரணும். வாசல் என்ன பண்ணணும்? துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோட வரணும். புகழ்ச்சியோட அப்ப அதனால சொன்னேன், உங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வெளித்தூக்கி போட்டு வாங்கன்ற சொல்ற காரணம் அதுதான். இங்க யார புகழ வரீங்க? ஆண்டவரை புகழ வரீங்க. மேல் அவரை துதிக்க வரீங்க. அவர் நாமத்தை உயர்த்த வரீங்க. துதிக்கிறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது, அவர் நாமத்தை உயர்த்துறது நல்லது. மறந்துடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. அல்லேலூயா.
சங்கீதம் 135ல 2ஆம் வசனம் அதான் கர்த்தரை துதியுங்கள். அதான் வாசிங்க. 135:2 தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை எப்படி துதிக்கணுமா? அவருடைய வீட்டிலும் அவருடைய ஆலய பிரகாரங்களிலும். உங்க வீட்டிலும் ஆலய பிரகாரங்களிலும் துதிக்க வேண்டும். துதிக்கிறது நல்லது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறது நல்லது. துதிக்கிறது விட்டுறாதீங்க. துதிக்கிறது விட்டுறாதீங்க. எங்க இடத்துலனாலும் துதிங்க. நான் தேவ்ஸ் வீட்டில் இந்த வார்த்தை இந்த வசனத்தை வச்சு நான் பேசினேன். அவர் கர்த்தருடைய வீடுன்னு சொல்லிட்டு பேசினேன். பேசும்போது வந்தவங்களுக்கு தெரியும். பேசும்போது அது துதியின் வீடு. உங்க வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்க வேண்டும்? துதியின் வீடா இருக்க வேண்டும். ஆண்டவர் துதிக்கிறது. ஆண்டோட வீடு எங்கெல்லாம் துதிக்கிறோமோ அவங்க வீடா மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல நீங்க துதிச்சீங்களா அது ஆண்டோட வீடாய் மாறுது. அது துதியின் வீடாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிற மத்தியில நானே வாசம் பண்ணுவேன், இருப்பேன். அல்லேலூயா. இப்ப இருக்கிறார் என்று சொல்லும்போது, கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்போது அங்க துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. நீங்கள் ஓய்ந்து போக மாட்டீங்க. நீங்கள் ஓய்ந்து போக மாட்டீங்க. உங்க ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. அவரை உயர்த்துறது நல்லது. அவரை உயர்த்தி பாடுகிறது நல்லது. உங்க நன்மைக்காக தான், வேற யாருமே இல்லை. இதனால நம்ம ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்று போறோம், அதனால நான் துதிக்க போறேன், அது செய்யறேன், இது பண்ணறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு ஏதோ பண்ணணுமே பண்ணக்கூடாது. அதான் ஆலய பிரகாரத்து வாசல்ல வரும்போது துதியோடு வரணும், புகழ்ச்சியோட வரணும், துதிக்கணும். வந்துட்டு துதிக்காம கை தட்டிக்கிட்டு அப்படியே ஓய்த்திக்கிட்டு வயிற்ற சொன்னா வயிற்றுக்கிட்டு இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவரோட பிரச்சனத்தை எல்லா நேரம் உணரணுங்க. எல்லா நேரம் உணரணும் அந்த பிரச்சனத்தை. ஃபீலே இல்லைன்னா யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. வரும்போது ஃபீல் இல்லைன்னா ஆண்டவர் எப்பவும் இங்க இருக்கிறாருங்க. ஆண்டவர் பிரச்சனத்தை அவர் எப்பவும் இருக்கிறாரு. உணர முடியல. அப்ப நான் உணர முடியலன்னா யார் மேல பிரச்சனை? ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது, சபையை குறை சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளால உணர முடியல. இங்கதான் பிரச்சனை, இருதயத்துல தான் பிரச்சனை. இதயத்தின் நிறைவுல தான் வெளியே வரும். வாய் பேசுறதும் எல்லா காரியம் செய்யறதும் துதிக்கிறதும் இங்க உள்ளத்தின் ஆழத்துல தான் வரணும், வெளியே இருந்து வராது. புரியுதா சொல்றது? இங்க இருந்து யார் வேணா துதிக்கலாம், இங்க இருந்து யார் வேணா வர்ஷிப் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ரிசீவ் பண்றது யார இருக்கணும்? நீங்க இருக்கணும். ரிசீவ் பண்ணலன்னா யார் மேல பிரச்சனை? உங்ககிட்ட தான் பிரச்சனை. இங்க துதிக்கிறாங்க, எல்லா காரியம் செய்யறாங்க, மனுஷனை பார்க்க தேவையில்ல. இங்க இருக்கிற ஆவியானவர் பிரசனத்தை பாருங்க. இங்க தேவோட பலிபடாது, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. அவரை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உணர்வீங்க பிரசனத்தை. அல்லேலூயா. அவரை பார்த்து பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க, இருக்கிற எதுவுமே பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, யார் பார்க்க. அதனால நான் யாருமே கண்டுக்கிறேன். பாருங்க, உண்மையா நீங்க ஆராய்ச்சிங்கன்னா அதுக்குள்ள காரியம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க, உணர்வீங்க, கண்டிப்பா உணர்வீங்க. துதிக்கிறது நல்லது. அல்லேலூயா. துதியை விட்டுறாதீங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 92 14-15 வாசிங்க. சங்கீதம் 92 14-15. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அவர்கிட்ட அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். யாருக்கு அநீதி இல்லை? கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை. அல்லேலூயா. நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எது இல்ல? அநீதி இல்லை. அப்பனா அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னா இங்க நீங்க தேவனை துதிச்சீங்கன்னா நீங்கள்
செழிப்பீர்கள் ஒரு வார்த்தை வந்ததுன்னா செழிப்பீங்க, பெருகுவீங்கன்ற வார்த்தை வந்ததுன்னா பெருகுவீங்க, உயர்வீங்கன்ற வார்த்தை வந்தா உயர்வீங்க. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, அது மாறாதது. அவர் நீதிபரரா இருக்கிறார். அல்லேலூயா. அநீதி அவர்கிட்ட பார்க்க முடியாது. வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டார்னா நிறைவேற்றுவார். திருப்பி அந்த வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிப்போம். 14 கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்ணும்படி அவர் முதிர்வயது கடித்தந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. வயசாயிடுச்சு. நிறைய பேருக்கு 30-40 வயசுலயே கால் கையெல்லாம் வலிக்குது, முட்டு வலிக்குது. இப்பவுமே முட்டு வலிக்குது, முடியல, என்னால முடியல. முதிர் வயதுல என்ன பண்ணுவோம்? கடித்தறிந்தவங்களா இருக்கணும். பலன் யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? பலன் யார்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும்? உங்க பலன் ஒருத்த பலனுக்குள்ள குறைவுல இருந்ததுன்னா யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் பலனை? ஆண்டவர்கிட்ட. அப்போ உங்க வேறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். பலவீனமா இருந்ததுன்னா, தேவனை துதிக்கிறது ஆராதிக்கிறதுக்கு பலனா இருந்ததுன்னா, கனி கொடுக்க முடியல என்று சொன்னா, அப்போ உங்க வேறு ஆவியானவருக்குள்ளாரே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஆண்டவர் தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு நேரம் கொடுக்க முடிய மாட்டேங்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, காரணம் மேல காரணம், அதுக்கு மேல காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலை சரியா இல்லைன்னு அர்த்தம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தேட வேண்டும். அப்படி தேடலன்னா பிரச்சனை உங்க கையில தான் இருக்குது, ஆண்டு கையில இல்ல. அவர்கிட்ட அநீதி இல்ல. அவர் ஃபுல்லாலே வளர்ந்தீங்கன்னா முதிர் வயது வரைக்கும் நம்ம முதிர் வயதிலும் கனி தருவீங்க. யோசுவா காலேபுக்கு 80 வயதிலும் 40 வயது உள்ள பலனை என்ன பண்ண கொடுத்தார். போய் அந்த வயசுலயே போயிட்டு என்ன பட்டண பெரிய மலைப்பட்டணத்தை போய் பிடிச்சாங்க. வயசான நேரத்திலையும் 80 வயசுல போயிட்டு எனக்கு கொடுங்க, மலைப்பட்டணம் எனக்கு வேணும், நான் போய் பிடிச்சிக்கிறேன். ஹலோ, 80 வயசுல மலைப்பட்டணம் போய் சுத்தம் பண்ணி பிடிக்கிறது அளவுக்கு இருக்குதா? இருக்கும் 60 வயசு தானாலே முடிய மாட்டேங்குது. ஐயோ, கவனமா இருக்கணும். நான் எல்லா நேரத்திலும் கனி கொடுக்கணும். கனி கொடுத்துட்டே இருந்தேன்னா என் லைஃப்ல ஆண்டவர் இருக்கிறான்னு அர்த்தம். ஆவியானவருக்குள்ளார என்ன ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு ஆண்டு என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க நடந்து கொண்டு முன்னாடி போய்கிட்டே இருங்க. ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அடுத்த வாரம் இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த வசனத்துல இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நல்ல ஒரு வசனம், இன்னும் டீப்பா போகணும். நல்ல காரியங்கள் இதெல்லாம் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கண்ணீருக்கு ஆயத்தமாக